வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் என்னோட சேனல் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைக்காலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜின்னா தமிழில் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. உளவியல்னா மனசை பற்றியும் மனசு நடந்து கொள்ளும் விதங்கள் பற்றியும் அறிவியல் பூர்வமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் உளவியல், அதாவது சைக்காலஜி. இதையே இங்கிலீஷில் ஒன் லைனில் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சைக்காலஜின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்டு பிஹேவியர். இதுதான் உளவியல் அல்லது சைக்காலஜி பற்றிய தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் உள்ள சிம்பிள் டெஃபனிஷன். இப்போ சைக்காலஜினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்குமே மனசை பற்றியும் மனசு எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு எப்போதுமே உண்டு. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சரியான ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் 83 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர், 83 இயர்ஸ். அவர் தன்னோட வாழ்நாளில் பாதி காலங்கள் 50% ஆஃப் ஹிஸ் லைஃப் டைம் மனசை ஆராய்ச்சி பண்ணுறதுலையே செலவழிச்சிருக்காருங்க. அவர் ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, மனசு எப்படிலாம் இயங்குது, மனசு எப்படிலாம் பாதிக்கப்படுது, அந்த பாதிக்கப்பட்ட மனசை எப்படி நம்ம நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ பொதுமக்களாகிய நமக்கு அவருடைய ஆராய்ச்சி மனசை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய ஆராய்ச்சி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனநிலை பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவருடைய ஆராய்ச்சி ரொம்ப உதவியாக இருக்குது. அவர் ஆராய்ச்சி மூலம் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்னென்னா சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடிச்சது, அவர் தான் இன்வென்ட் பண்ணார். அதை கண்டுபிடிச்சதுக்கு சைக்கோ அனாலிசிஸ்ங்கிற பேர் வைக்கிறாரு. தமிழில் மனப்பகுப்பாய்வு. அவர் ஆக்சுவலாக மனசை பகுத்து ஆராயிறாருங்க. மனசை பகுத்து ஆராய்ஞ்சி அவர் சொல்கிறாரு, எப்பா இங்கே கவனி, மனசில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது மனசு ஒரு கருவி மாதிரி இயங்கிட்டுருக்கு. இந்தந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 பார்ட்ஸும் ஒவ்வொன்றும் இப்படி இயங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மனசில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோப்பா, மனசில் 3 அடுக்கு இருக்குது. அந்த அடுக்குகள்லாம் இப்படி இயங்குது. இதை நீ நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மனசை கருவியாகவும் பார்க்குறாரு. மனசில் 3 பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி மனசில் 3 அடுக்குகள் இருக்குது, 3 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இயங்குது அப்படின்னும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி மனசை அக்குவேர் ஆணிவேராக பிரிச்சிடுறாருங்க. அப்படி பிரித்து நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் சைக்கோ அனாலிசிஸ், தமிழில் மனப்பகுப்பாய்வு. இப்படி கொடுத்தார் இல்லையா, அவரோட பேர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களை மக்கள்லாம் ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க, மனப்பகுப்பாய்வின் தந்தை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புக் எழுதுகிறாருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸு, நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. நான் சொல்கிறது இந்த புக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 83 வயசில் இறக்குறாரு. 83 வயசுனா ஒரு 82 வயசுக்கிட்ட இந்த புக்கை எழுதுகிறாரு. எழுதிட்டு அவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த புக்கு பப்ளிஷ் ஆனது அவர் இறந்து அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயரில் தான் பப்ளிஷே ஆகுது. அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் பண்ண ஆராய்ச்சியெல்லாம் நான் பார்க்க அது என் வாழ்க்கையிலையும் அப்ளை ஆகுதே. மனசு கருவி மாதிரி இயங்குதுடா அப்படிங்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்போ என் மனசு இயங்குறத நான் பார்க்குறேன். அவர் சொன்ன அதே இதை எனக்கு அப்ளை பண்ணி பார்க்கேன். என் மனசு எப்படி இயங்குதுன்னு கரெக்டாக இருக்குங்க. மனசோட நிலைகள்லாம் அவர் சொல்கிறாரு, அதில் என்னென்ன அடுக்குகள் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, இதை கவனமாக பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எனக்கு அப்ளை பண்ணி பார்க்கேன், கரெக்டாக இருக்க. அப்போ அவர் காலில் உளுந்து கும்பிடணுன்னு தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா மனசுனா என்னன்னு தெரியாமல் இருந்தோம். அப்புறம் மனசை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தோம். ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் என்ன சொல்லிகிட்டு இருக்குங்கிறது தெரிய ஆரம்பித்தோம்.
வெஸ்டர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு ஆழமாக என்னோட தேடல் வரும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களோட அந்த புக்கு அண்ட் அவுட்லைன் ஆஃப் சைக்கோஅனாலிசிஸ் புக்கு கையில் கிடச்சதுக்கப்புறம் நான் படிக்க அவர் இப்போலாம் இருந்தால் ஐயா அப்படின்னு காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு அந்த புக்கு வந்து உதவுதுங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் சைடுன்னு பார்க்கும்போது சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இது கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, கண்டிப்பாக உதவும். ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களோட சைக்கோ அனாலிசிஸ் தான் உங்கள் சிலபஸில் வச்சுருக்காங்களே, அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் தமிழில் தானே சொல்கிறேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லும்போது சூப்பராக புரியுங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டிங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விதத்தில் யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் தவிர பொதுமக்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களுடைய ஆராய்ச்சி எந்த வகையிலெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வளருது, நல்லா தான் வளருது. அந்த குழந்தை வந்து ஒரு வாலிப வயசை அடையுது, அடல்ட் ஆகுது. அப்போ அந்த குழந்தைக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம், மது பழக்கம்லாம் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்குது. பெற்றவங்க ஷாக் ஆகுறாங்க, என்ன ஆச்சு, நம்ம நல்லா தானே வளர்த்தோம் அப்படின்னு. இந்த மாதிரி சில குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது. சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா குழந்தையா அந்த வாலிப பையன் வந்து குழந்தையாக இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம கவனிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க, நல்ல பையனாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 2வது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வளருது, நல்லா தான் வளருது. அது அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதோடைய பிஹேவியர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த தெரு வழியாக நான் போகமாட்டேன் அப்படின்னு பையன் சொல்லுவான். ஏன்னா நாய் இருக்குதான். இந்த தெரு வழியாக நான் போகமாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுவாங்க, ஏன்னா நாய் இருக்குதான். நாயினாலே பயம் அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துக்கிறது. வெளியில் போகணுன்னா நாய் இல்லாத தெரு எதுன்னு பார்த்து அது வழியாக போய்க்கிறது, நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இப்படிப்பட்ட கஷ்டங்கள் சில பேர் அனுபவிக்கிறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு, எப்பா சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, அதை கவனிச்சிருந்தோம்னா இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி குழந்தை வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் வந்து நமக்கு உணர்த்துறாரு. அது நமக்கெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய பாடங்கள். ஸோ இந்த மாதிரி பொதுமக்களாகிய நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், பொதுமக்களுக்கும் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அன் அவுட்லைன் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களோட புக்கிலேருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அது நம்ம வாழ்க்கைக்கு எந்தெந்த விதத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி நண்பர்களே, இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டுட்ருந்த பார்த்துட்ருந்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.